உலகில் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருந்தாலும், அதனை ஆவலுடன் தெரிந்து கொள்ளும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த உலகில் உள்ள நாடுகளில் அனைத்தும் 12 மணி நேரம் கொண்ட கடிகாரத்தை தான் பயன்படுத்துகின்றது என இதுவரை காலமும் நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் 12 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் குறைவாக 11 மணி நேரம் கொண்ட கடிகாரத்தை பயன்படுத்தும் நாட்டின் விவரங்கள் இணையத்தில் வெளியாகியுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக 11 மணி நேரம் கொண்ட கடிகாரம் என்றால் சற்று வியப்பாக உள்ளது. சுவிட்சர்லாந்தின் வடமேற்கு உள்ள சோலோதர்ன் நகரில் எப்படி ஒரு கடிகாரம் உள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த வகையில் 11 மணி நேரம் கொண்ட கடிகாரம் பற்றிய விவரங்கள் தொடர்ந்து பதிவில் பார்க்கலாம். சோலோதர்ன் நகரின் மையத்தில் டவுன் சதுக்கத்திற்கு முன்னால் உள்ள 11 மணி நேரம் கொண்டு அமைக்கப்பட்ட கடிகாரம் ஒன்று உள்ளது. இதனை பார்ப்பதற்காகவே பல நாடுகளில் இருந்து பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். குறித்த கடிகாரத்தில் 12 என்ற ஒரு இலக்கமே இருக்காது. இது கடிகாரம் மட்டுமல்ல, இந்த நகரத்துடன் 11 என்ற எண்ணின் உறவும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கின்றது. எண் 11 நகரத்தில் உள்ள எல்லாவற்றுடனும் தொடர்பு உள்ளது என கூறுகின்றார்கள். உதாரணமாக நகரத்தில் 11 அருங்காட்சியகங்கள், 11 தேவாலயங்கள், 11 நீரூற்றுகள் போன்ற பல விடயங்கள் 11இல் வைத்திருக்கின்றார்கள். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ரோமானியர்கள் சோலோதர்ன் நகரத்தை நிறுவியுள்ளனர். அந்த சமயத்தில் அவ்வளவு பிரபலமாக இல்லாவிட்டாலும் நாட்கள் செல்ல செல்ல இந்த நகரத்துடன் 11 என்ற எண் இணைக்கப்பட்டது. கடந்த 1215 ஆண்டு சோலோதர்னில் கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 11 பிரதிநிதிகள் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் உள்ளன. 1481 சோலோதர்ன் 11வது மாகாண சுவிஸ் கூட்டமைப்பில் சேர்க்கப்பட்டு 11 நகர காவலர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் குறித்த நகரத்தில் புனித அர்சஸ் தேவாலயம் அமைக்கப்பட்டது. இதில் 11 கதவுகள், 11 ஜன்னல்கள், 11 வரிசைகள் மற்றும் 11 மணிகள் மற்றும் கட்டுமானத்தில் 11 வகையான கற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கடிகாரம் நகரத்தின் எண் 11 உடன் அவ்வளவு நெருக்கமான உறவை கொண்டிருப்பதாக அந்த நகரில் வாழும் மக்கள் நம்புகின்றார்கள். இதுதான் அந்த கடிகாரத்தில் 11 இலக்கங்கள் இருப்பதற்கான காரணம் என பலரும் கூறுகின்றார்கள்.